ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் செய்வதில் ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் ரயில்வேயில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டிக்கெட்டை ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக கேன்சல் பண்ணும்போது ஒரு சில புதிய விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, இனி ரயில் புறப்பட 8 மணி நேரத்திற்கும் குறைவாக இருக்கும்போது டிக்கெட்டை ரத்து செய்தால் ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ரயில் புறப்படத்துக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஃபண்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரயில் புறப்படுவதற்கு 24 முதல் 8 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் 50% தொகை பிடிக்கப்படும். ஸோ 50% உங்களுக்கு பிடிச்சிட்டு மீதி 50%க்கான அமௌண்ட்டு தான் திருப்ப தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரயில் புறப்படுவதற்கு 72 முதல் 24 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் டிக்கெட் விலையில் 25% கழிக்கப்படும். ஸோ 25% அவங்க எடுத்துப்பாங்க, 75% மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 72 மணி நேரத்துக்கு முன் டிக்கெட்டை ரத்து செய்தால் குறைந்தபட்ச கட்டணம் மட்டுமே கழிக்கப்பட்டு மீதி தொகை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகள் 2026 ஏப்ரல் 1 முதல் 15க்குள் படிப்படியாக அமலுக்கு வரும் அப்படின்றத ஒரு தகவலாக பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரயில் டிக்கெட் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னதாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ நீங்கள் 8 மணி நேரத்துக்குள்ளே ரயில் டிக்கெட் புறப்படுத்துறது 8 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ₹1 கூட ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 24 ஹவர்ஸ்லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 50% ரீஃபண்ட் பண்ணுறாங்க. 72 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 75% ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. 72 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக எவ்வளோதோ அதை மட்டும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான புதிய விதிமுறைகள். ஸோ உங்களுக்கு ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 14க்குள்ளே படிப்படியாக எல்லாத்துக்குமே அமலுக்கு வரும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.